அம்மா, வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம இன்று சிந்திக்க வேண்டிய தலைப்பு, சிந்திப்பதற்கு உரிய தலைப்பு வெற்றியும் தோல்வியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. அதாவது சிந்திக்கலாங்க. சரிங்க. நம்ம வாழ்க்கையில எந்த நிகழ்ச்சி, எந்த நிகழ்வு நடந்தாலும் அது நமக்கு வெற்றியை தர வேண்டும். அப்ப எந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லும்போது, குடும்பமானாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்த சொசைட்டி இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் வெற்றி அடைய வேண்டியது மிகவும் அவசியம். சரிங்க. வெற்றி அடையணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சிந்திச்சோம்னா, அதற்கு தகுந்தா போல திட்டமிடல் வேண்டும். பிளான் பண்ணணும். அப்படி பிளான் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம பிளான் பண்ணி செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்க. ஆனாலும் முக்கியமாக எந்த துறையில் கட்டாயமாக நாம் வெற்றி அடைய வேண்டும் என்பது நாம் கரெக்டா சரியாக சிந்திக்கணும். எந்த துறையில வெற்றி அடைய வேண்டும்? அதாவது ஆன்மீக துறையில் வெற்றி அடைய வேண்டும். அதுதாங்க உண்மையான வெற்றி. மற்றது எல்லாமே வெற்றி தான். அது வெற்றி இல்லைன்னு நம்ம சொல்லலைங்க. அது எல்லாமே வெற்றி தான். ஆனாலும் நாம வெற்றி அடைவது அப்படின்பது ஆன்மீகத்துல வெற்றி அடைய வேண்டும். கட்டாயமாக அதுல வெற்றி அடைய வேண்டும். சரி, எதுக்கு அப்படின்னு நம்ம சிந்திச்சோம்னா, நமக்கு 6வது அறிவு இருக்கு. மனிதர்கள் எல்லாருக்குமே 6வது அறிவு உண்டு. அப்ப 6வது அறிவோட பயன் என்ன? வாழ்வினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப வாழ்வினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா, அதுதாங்க ஆன்மீகத்தில் வெற்றி அடைதல். மத்த வெற்றி எல்லாம் அதாவது வாழ்வியல் வெற்றி. இது வாழ்வினுடைய நோக்கம். அது 6வது அறிவு படிச்சோம்னா நிச்சயமா ஆன்மீகத்துல வெற்றி அடையறோம். அதுல நம்ம அடைஞ்சிருக்கோமா? அதுல என்னென்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சிந்திக்கணுங்க. ஆக ஆன்மீகத்தில் வெற்றி அடைதல் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானம் அடைதல். ஞானம்னா அறிவை அறிந்த தெளிவு. ஞானியாக மாறுதல். அதாங்க ஆன்மீகத்தில் அடையக்கூடிய ஒரு உச்சக்கட்ட வெற்றி. அந்த வெற்றிக்காகத்தான் நம்ம என்ன செய்யணும்? பிளான் பண்ணணும். சரிங்க. அதுக்கு ஆன்மீகத்துல வெற்றி அடைவதற்கு பல வழிமுறைகளை குரு மகான் அவர்கள் தன்னுடைய பாடல்ல குறிப்பிட்டிருக்கார். என்னென்ன செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இருக்கு வழிமுறைகள்லாம். நாம என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலாம் சிந்திக்க வேண்டாம். ஆன்மீகத்துல எப்படி ஸ்டெப் வைக்கிறது, அதுக்கு மேல எப்படி ஸ்டெப் வைக்கிறதுல நம்ம சிந்திக்கவே வேண்டாம். மகரிஷி அவங்க நிறைய வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க. அது என்னவென்று நம்ம இப்ப சிந்திக்கிறாங்க. அப்ப வெற்றி அடைய, அதுவும் ஆன்மீகத்தில் வெற்றி அடைய வழிமுறைகள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, உடல் நலம், அளவு முறை, காலம், சூழ்நிலை, இது அத்தனையும் நம்ம மனசுல வச்சுக்கிறோம். என்ன செய்யலாம் அப்படின்னுட்டு. சரி, முதல்ல என்னன்னு பார்ப்போம். முதலாவதாக உடல் நலம். ஆன்மீகத்துல வெற்றி அடையினா உடல் நலம் நல்லா இருக்கணும், தெம்பா இருக்கணும், ஜீவகாந்தம் நிறைய இருக்கணும். அப்பதாங்க நம்ம தவம் செய்ய முடியும், தற்சோதனை செய்ய முடியும், ஆன்மீகத்துல முன்னேறி கொண்டே நம்ம போகலாம். அப்ப உடம்பு நல்லா இல்லைன்னா மனசு கெட்டு போகும். அப்ப மனசும் நல்லா இல்லைன்னா உடல் நலமும் கெட்டு போகும். ஆக உடல் நலமும் நல்லா இருக்கணும், நமக்கு மனவளம் மனவளம் என்பது தெளிவான அறிவு. எந்த விஷயத்திலையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்காம தெளிவான அறிவு நமக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய வழிமுறைகள் கொடுத்திருக்காரு சுவாமிஜின்றது நமக்கு தெரியும். அப்ப உடல் வளம் நன்கு இருந்தா தான் மனவளம் நன்றாக இருக்கும். அப்பொழுதுதான் நம்மோட குறிக்கோள், லட்சியம் என்ன குறிக்கோளே? அதாவது வாழ்வினுடைய நோக்கத்தை தெரிந்து கொள்ளுதல், அடைதல், அதாவது ஆன்மீகத்தில் வெற்றி பெறுதல் அப்படி நம்ம பிளான் பண்ணிக்கிறோம். ஏன்னு கேட்டோம்னா, சாதாரணமா இப்ப நமக்கு ஒரு தலைவலி இல்ல பல்வலி வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு. அப்ப இயல்பான வாழ்க்கையை நம்மால வாழ முடியாது. ரொம்ப பல்வலிக்குது, அப்ப டாக்டர்கிட்ட போகணும், பல்ல பிடுங்கணும்ன்றாங்க. அப்ப நம்ம அலுவலகத்துக்கே லீவு போடுற மாதிரி ஆயிடும். அப்ப அந்த மாதிரி ஒரு இயல்பான வாழ்க்கையை நம்ம வாழ முடியலன்னா, எங்க இருந்து நம்ம ஆன்மீகத்துல நம்ம முன்னேற முடியும்?
அப்ப உடல் நலமும் மனவளமும் நமக்கு அவசியம். நமக்கு அது சுவாமிஜி கொடுத்திருக்காரு. உடல் நலத்துக்கு தினம் உடற்பயிற்சி பண்ணுங்க, காயகல்ப பயிற்சி பண்ணுங்க, மனவளம் மன அமைதி பெறுறதுக்கு, தெளிவான அறிவு பெறுறதுக்கு தவம் பண்ணுங்க, துரிய தவம் பண்ணுங்க, எத்தனையோ தவங்கள் இருக்கு, துரியாதீத தவம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அடுத்தது 2வதாக அளவு முறை. அப்ப அளவு முறை எதுல நம்ம முக்கியமா எதுல கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்தல் வேண்டும். அப்ப 5னுடைய அளவு முறை எல்லாருக்கும் தெரியுங்க. அப்ப இந்த 5னுடைய அளவு முறையில எண்ணத்தில் அளவு முறை என்பது மிகவும் அவசியம். எண்ணத்தில் என்ன அளவு முறை வேணும்? நாம எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களையே நாம் நிரப்பிக் கொள்ள வேண்டும், மனதில் நிரப்பிக் கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களையே நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அப்ப நல்ல எண்ணங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன், எல்லாரும் நல்லதா தான் நினைப்போம், பாசிட்டிவா தான் திங்க் பண்ணுவோம். தேவையில்லாத எண்ணங்கள், தீய எண்ணங்கள் அப்படின்னு நமக்கு எண்ணிக்கொண்டிருந்தோம்னா, அதையே நினைச்சு கொண்டிருந்தோம்னா, நாம் சுவாமிஜி சொல்ற கருத்து தாங்க, நம்மோட ஜீவ காந்தத்தை வாரி இறைச்சிருமா. தேவையில்லாத எண்ணங்கள், தீய எண்ணங்களை தான் நம்ம ஜீவகாந்தத்தை வாரி இறைச்சிருன்றாரு சுவாமிஜி. அப்ப போதுமான அளவு நமக்கு ஜீவகாந்தம் இல்லைன்னா நாம எப்படிங்க ஆன்மீகத்துல வெற்றி அடைய முடியும்? அப்ப எப்படிங்க தவத்துல மனசு நிற்கும்? அதனால எண்ணம் தான் மிக முக்கியம். அந்த எண்ணத்தில் தான் நாம் அளவு முறை கொண்டு வர வேண்டும். எண்ணம் தான் நம் வாழ்வின் சிற்பி. எண்ணம் சொல்லாக வருகிறது, செயலாக மலர்கிறது. எல்லாத்துக்குமே முதல் ஆதாரம் எண்ணம் தான். ஆக எண்ணத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து நல்ல எண்ணங்களையே நம் மனதில் நிரப்ப வேண்டும். அப்ப அந்த மாதிரி நம்ம நல்ல எண்ணங்களை நாம நினைத்து கொண்டிருந்தோமானால் அவை படிப்படியாக முன்னேறி ஆன்மீகத்தில் நாம் வெற்றி அடையலாம். அடுத்ததுங்க, எண்ணம் மட்டும் இல்லைங்க, பேச்சிலும் அளவு முறை வேண்டும். பேச்சுனா சில பேர் இருக்காங்கங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களால பேசாம இருக்கவே முடியாது. சரி, இப்ப இந்த பேச்ச முடிப்பாங்க அப்படின்னு எதிராளி நினைப்பாங்க. இன்னொரு டாபிக் லொடலொடன்னுட்டு கலோக்கியலா பேசும். கலோக்கியலா சொல்லுவோம் இல்லைங்களா? லொடலொடன் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருந்தா ஜீவகாந்தம் செலவழியத்தானங்க செய்யும். அப்ப அடுத்தது வேற சிலர் என்ன செய்யறாங்கன்னா, ஏதாவது அவங்க யோசனை பண்ணிட்டு தேவையில்லாத வேலைன்னா வேறொருத்தர் குடும்பத்துல மூக்க நுழைச்சு இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமேன்னு சஜஷன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கலையோ சஜஷன். நம்ம குடும்பத்திலேயேங்க பையனோ பொண்ணோ இருந்தா அவங்க குடும்பத்துல நம்ம சஜஷன் கொடுத்தாலே அவங்களுக்கே பிடிக்க மாட்டேங்குது. நமக்கு தெரியாதா அப்படின்னா ஜெனரேஷன் கேப். நம்மளை விட அவங்க அதிகமா படிச்சிருக்காங்க, அதிகமா அவங்களுக்கு எல்லாம் தெரியுது, திங்க் பண்ணவும் தெரியுது. அப்ப அத மாதிரி ஒரு சிலர் இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னா, இந்த மாதிரி சஜஷன் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மாதிரியாக நம்ம பேச்சுல தேவையில்லாத பேச்சை நம்ம பேசக்கூடாது. அளவு முறை, அத அளவா பேச வேண்டும். அத பிளான் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத எண்ணங்கள், அதான் பேச்சா வருது. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அவங்க கிட்ட போய் பேசுறோமா, அவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா சுவாமி சொல்ற, உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. அவங்க அந்த அறிவின் படிதான் அவங்க செயல்படுறாங்க. நாம எதுவுமே சொல்லணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு சுவாமிஜி ஒரு இடத்துல கருத்து கூறியிருக்காரு. அதே மாதிரியாக அந்த மாதிரி ஒரு பேச்சில் நம்ம அளவு முறை இருந்தா நம்ம ஆன்மீகத்துல வெற்றி அடைய முடியும். இதத்தாங்க வள்ளுவர் என்ன சொல்றாரு, யாகாவர் ஆயினும் நா காக்க காவாக்கார் சோ காப்பர் சொல் இழுக்கப்பட்டு அப்படின்னு குறள்ல இருக்கு. அதே மாதிரி நமக்கு எல்லாம் தெரியும், ஆசை சீரமைத்தலிலும் ஒரு அளவு முறை இருக்கு. அதையும் நம்ம கடைப்பிடிக்கிறோம். அந்த மாதிரி கடைப்பிடித்தால்தான் நல்லது. அடுத்ததுங்க, காலம். காலம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலும் நமக்கு வெற்றி அடைய வேண்டுமானால் காலத்தினுடைய அருமையை நாம் உணர வேண்டும். ஏன்னா நம்மோட வாழ்வு காலம்தான் நிர்ணயிக்கிறது. இறப்பும் பிறப்பும் காலம்தான் கணிக்கிறது. அதத்தான் மகரிஷி ஒரு பாடல்ல சொல்றாங்க, கடமையை உணர்ந்திடு, காலத்தில் செய்திடு, உடம்புக்கும் நல்லது, உள்ளமும் அமைதியாகும் அப்படின்றார் சுவாமிஜி. அவையார் இத சொல்றார், இளமையில் கல் அப்படின்றார். ஆக காலத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ பேச்சு, அப்புறம் ஏதோ ஒரு சும்மா இருக்கிறது அப்படின்னு வேஸ்ட் பண்ணிட்டோம்னா சென்ற காலம், போன காலம் மீண்டு வராது. அதனால
ஒவ்வொரு நொடியும் அந்த காலத்தோட அருமையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அததான் காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அருமையை யோசித்து யோசித்து நம்ம தவம், தற்சோதனை, எப்பப்பெல்லாம் நம்ம தவம் செய்யலாம், எப்பப்ப எல்லாம் நம்ம தற்சோதனை செய்யலாம், எப்படி வீட்ல ஒரு ஒரு 1 ஹவர் மௌனம் இருக்கலாமா, இல்ல 1/2 மணி நேரமாவது மௌனம் இருக்கலாமா, அப்படின்னு நம்ம யோசித்து திட்டமிட்டு அந்த காலத்தின் அருமையை உணர்ந்து நம் வாழ்க்கையை நாம் நடத்தினோமானால் நமக்கு ஆன்மீகத்தில் வெற்றி கிடைக்கும். சரிங்க. அடுத்தது சூழ்நிலை. சூழ்நிலை அப்படின்னு சொல்லும்போது எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், ஏன்னா சூழ்நிலை வரும், நமக்கு நல்ல சூழ்நிலை, நல்ல வாய்ப்பும் வரும். சில நேரத்துல இந்த சூழ்நிலை சரியில்லையே நம்ம யோசனை பண்ண ஆரம்பிச்சிடும். இது என்ன இப்படி ஒரு சிச்சுவேஷன் இப்படி இருக்குன்னு. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நாம வைராக்கியத்தோட ஆன்மீகத்தில் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் போடணும். அந்த மனம் உறுதியா இருக்கணும். இன்னைக்கு சரி, ஏதோ இந்த சூழ்நிலை சரியில்ல, இன்னைக்கு நம்ம தவமே பண்ண வேண்டாம், இல்ல வேண்டாம் விட்டுடுவோம், ஒரு 5, 6 நாளைக்கு தவத்தை விட்டுருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஆன்மீகத்துல வெற்றி அடைய முடியாது. ஒரு வைராக்கியம் வரணும். அப்ப அந்த வைராக்கியத்துல ஆன்மீகத்தில் வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைவேன் என ஒரு சங்கல்பத்தை போட்டு மனம் உறுதியாக இருந்தா நம்ம ஆன்மீகத்தில் வெற்றி அடைவது உறுதி. அப்ப இத ஒரு பாடல், நாலடியார் பாடல். எந்த சூழ்நிலைனாலும் அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, கருமமே கண்ணாயினார், கண் துஞ்சார், மெய் வருத்தம் பாரார். கருமம்னா செயல். என்ன செயல் நம்ம இப்ப செய்ய போறோம், என்ன செயல் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஆன்மீகத்துல மேல மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல மேல போய்கிட்டே இருக்கணும். அந்த கண்ணாயினார் அதுல கவனமா இருக்கணும். கண் துஞ்சார், தூங்க மாட்டார், மெய் வருத்தம், உடல் வருத்தம் பாரார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நமக்கு ஏற்றாற் போல், அதுவும் திங்க் பண்ணணும், நமக்கு ஏற்றாற் போல் மாற்றிக்கொண்டு வாழ வேண்டிய சூழ்நிலை. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நமக்கு வாழ்க்கையில வரத்தான் செய்யுங்க. நல்ல சூழ்நிலையாவே வாழ்க்கை முழுவதும் வரும் நம்ம சொல்ல முடியாதுங்க. அதனால அதுக்கு நமக்கு ஏற்றாற் போல் மாற்றிக்கொண்டு நாம வாழ்க்கையை நடத்துவதுதான் நமக்கு நல்லதாக படும். சரி, உடல் நலம், மனவளம், அளவு முறை, காலம், சூழ்நிலை இவற்றை எல்லாம் கணித்து செயல் புரிந்தால் நமக்கு வெற்றியே வெற்றி வெற்றி அப்படின்னு பாடல குறிப்பிடணும். சரிங்க. இந்த 5 வழிமுறைகளும் ஆன்மீகத்துல வெற்றி அடைய உதவுகிறது. ஆனா எது உச்சக்கட்ட வெற்றி? ஞானம் அடைதல், அறிவை அறிந்த தெளிவு, ஞானியாக மாறுதல். அப்ப அந்த உச்சக்கட்ட வெற்றியை நம்ம அடையணும். அப்ப உச்சக்கட்ட வெற்றியை அடையணும்னா அதுக்கு கூட வழிமுறைகள் சுவாமிஜி சொல்லியிருக்காருங்க. என்ன ஞானத்தை எப்படி எல்லாம் அடையலான்னு. அது முதல்ல சொன்ன கருத்து தாங்க. முதலாவதாக அவர் என்ன சொல்றாருன்னா, மன இயக்க இயல்பை அறிதல். மன இயக்க இயல்பை அறிதல். மனம்னா என்ன? அது எண்ணங்களின் குவிப்பு. அப்ப எண்ணம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறுகிறோம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாருங்க. அப்ப நம்ம குறிக்கோள் ஞானத்தை அடைதல் அப்படின்னு சொல்லி அந்த மன இயக்கத்தை என்ன செய்யணும்? அந்த மனதினுடைய எண்ணத்தை கட்டுப்படுத்தி நாம இதுல இருக்கோம். நம்ம நிச்சயமா ஞானம் அடைகிறோம். அது மத்ததுல எல்லாம் மனத்தை அலைய விடக்கூடாது, எண்ணத்தை சிதற விடக்கூடாது. அப்ப எதெல்லாம் சிதற விடக்கூடாது, எதெல்லாம் மனதை அலைய விடக்கூடாதுன்னு அப்படி திட்டமிட்டு அந்த மனதினுடைய இயக்கமே அதுதான். எங்கெங்கேயோ போகும். நம்ம சும்மா வேலை இல்லைன்னு உட்கார்ந்துருந்தா கூட மனம் எங்கெங்கேயோ போகும். அதனுடைய இயக்க இயல்பை அறிந்து நாம என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக இருக்க வேண்டும். அந்த ஞானியாக மாற வேண்டும் என்பதை ஆழ் மனதில் பதிக்கவே, ஆழ் மனதில் ரிஜிஸ்டர் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா நம்ம ஞானியால. சுவாமிஜி சொல்வாருங்க, ஒரு மனிதன் சினம் கொள்ளாது இருப்பாராயின் அப்புறம் அந்த குடும்பத்துல இருந்தாலும் சரி, சொசைட்டில இருந்தாலும் சரி, அதுவே ஞானின்வர். இத வள்ளலாறு சொல்றார். சினம் காமம் எவன் ஒருவன் இல்லாது இருப்பாயின், ஒரு க்ஷணம் கூட இல்லாது இருப்பாயின் அவன் ஞானி அப்படின்னு வள்ளலார் சொல்றாருங்க. அந்த மாதிரி எல்லா ஆன்றோர்கள், சித்தர்கள், சான்றோர்கள் எல்லாமே ஞானம் அடையணும் தாங்க அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்தது நான் யார் தத்துவம். நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இயற்கை தத்துவம். அதை உணர வேண்டும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? தவம் செய்யணும், தற்சோதனை செய்யணும். இறைநிலையை நாம வந்துள்ளோம். நாம மட்டும் இல்லைங்க, எல்லா பிரபஞ்சத்துல எல்லாமே இறைநிலையினுடைய பரிணாமம் தான். எல்லாமே இறைநிலையாக வந்துள்ளது என்பதை நாம் உணர்ந்து விட்டோமானால் அது ஞானம் என்ற ஞானியாக மாறுவதற்கு வெற்றி அடைய வழிமுறையாகும். அடுத்ததுங்க 3வது என்ன சொல்றார் சுவாமிஜி? மனிதரிடையே மனிதராக வாழ்தல். சுவாமிஜி சொல்ற கருத்து.
அது என்னங்க மனிதரிடையே மனிதராக வாழ்தல், அது என்னது? சுவாமிஜி என்ன தெரியுமா சார் காமெடியா, அதாவது நகைச்சுவையா பேசுறதுல ரொம்ப நல்லவர், ரொம்ப கெட்டிக்காரர், திறமையானவர். அப்ப அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் இருக்காங்க மனிதர்கள், எப்ப வந்து குரங்கு மாதிரி பிராண்டுவாங்க, எப்ப வந்து நாய் மாதிரி குறைப்பாங்கன்றதே தெரியாது. இதெல்லாம் ஏன் எதனால வருது? நமக்கு விலங்கின பண்புகள் இருக்கின்றன. அந்த விலங்கின பண்புகள் மேலோங்கி இருக்கிறதுனாலதான் நாம என்ன பண்றோம், உணர்ச்சி வசப்பட்டு நாய் மாதிரி குறைக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்புறம் வந்து குரங்கு மாதிரி பிராண்ட ஆரம்பிச்சிடும். இப்ப அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, சிங்கம் எடுத்தா கர்ஜிக்கும், அதனுடைய இயல்பு கர்ஜிக்கும். அப்ப நாயின்னா குலைக்கும், யானைன்னா பிளிரும். அப்ப அந்த மாதிரி இல்லாம என்னென்ன விலங்கு குணங்கள் நமக்கு இருக்கின்றோ, அதது எந்தெந்த சந்தர்ப்பத்தில் உணர்ச்சி வசப்பட்டு செய்கிறோமோ அவர்கள் மனிதர்கள் அல்லர், அவங்க மனிதர்கள் இல்லை. ஆக மனிதரிடையே மனிதராக வாழ்தல் என்பது 6வது அறிவினுடைய சிறப்பு. சிந்தித்தல் 6வது அறிவுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது சிந்தித்தல். ஆக இந்த ஞானியாக மாறுவதற்கு இத்தனை கருத்துக்கள், என்னென்ன கருத்துக்கள் சொல்றாரு? மன இயக்க இயல்பை அறிதல், நான் யார் என்பதை உணர்தல், அப்புறம் மனிதரிடையே மனிதராக வாழ்தல். இப்படியெல்லாம் நம்ம திட்டமிட்டு வாழ்ந்துட்டோம்னா நிச்சயமாக நாம் ஞானிகளே அப்படின்றார் சுவாமிஜி சொல்றாங்க. அப்புறம் வள்ளலார் சொல்றாங்க, ஆன்றோர்கள் சான்றோர்கள் சித்தர்கள் எல்லாரும் சொல்றாங்க. சரி, ஞானியாக மாறுவது மிக மிக எளிது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அது ஒண்ணு பெரிய கஷ்டமே கிடையாது, பெரிய சிரமமே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அப்ப ஞானியாக மாறுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது இத ரமண மகரிஷி சொல்றார், யாருமே அஞ்ஞானி இல்ல, மனிதர்கள் அத்தனை பேருமே ஞானிகள் தான், அதை அவர்கள் உணர்வது இல்லை. அப்ப உணர வேண்டுமானால், ரமண மகரிஷியோட கருத்து இது, அவங்க உணர வேண்டுமானால் அகநோக்கு சிந்தித்தல் வேண்டும், அகநோக்கு பார்வை வேண்டும், அகநோக்கு பார்வையும் வேண்டும், நான் யார் என்பதையும் உணர வேண்டும். அப்ப அது ரெண்டும் நல்லபடியா தரோவா தெளிவா அப்படி அவங்க சிந்திச்சுட்டாங்கன்னா எல்லாருமே ஞானிகள் அப்படின்னு நிறைய உதாரணம் சொல்வார் ரமண மகரிஷி. சரிங்க, இப்ப வந்து நாம முதல்ல ஒரு 5 கருத்து சொன்னோம் இல்லைங்களா? அது அடிப்படை கருத்துக்கள். உடல் நலம், மனவளம், அளவு முறை, காலம், சூழ்நிலை, இதெல்லாம் சொன்னோம்னா அடிப்படை. ஏன்னா இப்ப எம்ஏ படிக்கிறோம், இல்ல பிஹெச்டி படிக்கிறோம், இல்ல எம்எஸ்சி படிக்கிறோம், அதுக்கு என்ன அடிப்படையா என்ன படிப்பு படிக்கிறோம்? எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்போம் இல்லைங்களா? அதே மாதிரியாக முதல்ல இந்த 5 கருத்துக்களை வந்து நாம வந்து ஃபாலோ பண்ணணும், பின்பற்றி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா, அப்ப ஞானியாக மாறுவதற்கு என்ன வழினா அந்த வழிகள்: மனம் இயக்க இயல்பை அறிதல், நான் யார் என்பதை உணர்தல், மனிதரிடையே மனிதராய் வாழ்தல் என்ற கருத்துக்களை உள்வாங்கி அதன்படி வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். சில உண்மை நிகழ்வுகள் இருக்கின்றன ஞானியாக மாறுவதற்கு. இப்ப அதுல ஜனக மகரிஷி, அதாவது ஜனக மகாராஜா, அவரை எடுத்துக்கலாம். அவருக்கு ரொம்ப ஞானம் அடைய வேண்டும் ரொம்ப ஆசை. யாருக்கெல்லாம் ஞானம் அடையணும் தெரியும், யாருக்கெல்லாம் அந்த கருத்தை வந்து சொல்றதுக்கு தெரியும், அதுவும் தெளிவாக சொல்றதுக்கு தெரியும் அப்படின்னா சிந்திச்சு எல்லாம் சபையில வந்து விவாதித்தார். அப்படி அவர் விவாதிக்கும் போது யாருமே முன் வரல. அந்த அந்த சபையில நிறைய பேர் இருக்காங்க, தெரிஞ்சவங்க, கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்களை தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா ஒருத்தராவது எழுந்து நான் சொல்றேன் அப்படின்னு முன்னுக்கே வரல. அப்புறம் இதை தெரிந்து கொண்டு ஒருத்தர் வர, ஒரு முனிவர் வர, அஷ்டாக்கரர் அப்படின்னு ஒரு, ஏன்னா அவரோட உடம்பு அஷ்ட கோணலா இருக்குமா, அதனால அவருக்கு அந்த மாதிரி பேரு. வாங்க சொல்றேன், உங்களுக்கு சொல்லித்தர அப்படின்னு ஞானம் அடைகின்ற வழிமுறைகளை அவர் சொல்லித்தார். அவருக்கு ஒரு க்ஷணத்துல ஞானம் வந்துடுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது குதிரை, அந்த குதிரை மேல ஒரு அங்க வழியில காலை வைக்கிறார். குதிரை ஏறணும்ன்ற அந்த மனசுல நினைச்சுக்கிட்டு அதுல அங்க வழியில ஒரு காலை வைக்கிறார், அடுத்த காலை அடுத்த புறத்துல திருப்பி போடுவோம் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி போடும்பொழுது அப்ப அந்த அந்த க்ஷணம், அந்த சில கணங்கள், அந்த நேரத்துல அவருக்கு ஞானம் வந்துருச்சு. அதனால அவர் அப்படியே ஞானம் அடைஞ்சு ஞானியாவே மாறிட்டார். பிரம்ம ஞானம்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டார், அவர் ஞானியாவே மாறிட்டார். அந்த காலை அடுத்த இதுல போடவே முடியல.
அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு, ரொம்ப நாட்கள் கழிச்சு, ரொம்ப மாதங்கள் கழிச்சு, ஜனங்கள்லாம் தேட ஆரம்பிச்ச பிறகு, அப்புறம் அந்த முனிவர கூப்பிட்டு கொஞ்சம் அவர ராஜாவா வந்து ஆள சொல்லுங்க அப்படின்னு அப்புறம் ரிக்வெஸ்ட் பண்ணின பிறகு, அப்புறம் திரும்ப இந்த உலகுக்கு அவர் வரவழைச்சு, அப்புறம் அவர் வந்து மகாராஜாவாக ஆண்டா கூட, ஆட்சி புரிந்தா கூட, அவர் ஞானியாகவே இருந்ததாக அந்த வரலாறு சொல்லும். சரி, அடுத்தது எக்ஸாம்பிள் கேட்டீங்கன்னா, பட்டினத்தார். பெரிய வியாபாரி, கடல் வாணிபம் செய்பவர். நெறைய அதுல வந்து பணம் அவருக்கு வந்து செல்வம் நெறைய வந்துட்டு இருக்கு. பெரிய செல்வந்தர். அப்ப அவரோட வாழ்க்கையில ஒரு சொற்றொடர், ஒரு அசரீரி, "காதற்ற ஊசியும் வாராது கடை வழிக்கே" அப்படின்னு. அத உடனடியா புரிஞ்சுக்கிறார். அந்த ஊசியில வந்துங்க, காது இருந்தா தாங்க நூல் நுழைக்க முடியும். அப்பதாங்க எதையாவது தைக்கணும்னா நம்ம தைக்கலாம். இல்லீங்களா? அப்ப காதே இல்லைன்னா, அந்த ஊசிய நம்ம கடை வீதியில போயி, மார்க்கெட்ல போயி நம்ம விக்க முடியுமா? முடியாது. இது எதுக்கு அந்த அசரீரி வருதுன்னா, அப்ப இதெல்லாம் அந்த செல்வம் பெரிய செல்வந்தன் நீ வெற்றி அடைந்ததாக சந்தோஷப்படுறேல, இது வெற்றியே கிடையாது. காதற்ற ஊசி கடைவீதிக்கு வராது. அதனால இதெல்லாம் வெற்றியே கிடையாது. அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த க்ஷண நேரத்துல அவர் ஞானியாக மாறிவிடுகிறார். அப்ப எவ்வளவு எல்லாரும் எப்படி ஞானி ஆகுறதுன்னு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் குருநானக். அவர் என்ன பண்ணுவாரு, மளிகை கடையில வேலை செய்றவர். யாராவது இந்த மாரி இத்தனை சாமான் வேணும்னா, பொட்டலம், பாக்கெட் கட்டி அப்படி குடுத்துட்டே இருப்பார். அந்த மாரி ஒருத்தர் வந்து அப்படி பொட்டலம் கட்டும்போது பாக்கெட் ஏன்னா அந்த காலத்துல இந்த இதெல்லாம் கிடையாது. பாலித்தீன் பாக்கெட்லாம் கிடையாது. அப்படியே எடுத்து குடுக்கறதுக்கு. அத வந்து ஒரு ஹோல்சேல் கடை மாரி இருக்கும். அத வந்து கரண்டியால அளந்து ஒரு காகிதத்துல போட்டு பொட்டலம் கட்டுறது தான் அந்த காலத்துல வழக்கம். அப்ப அந்த மாரி இருக்கும்போது, அப்ப எண்ணி போடுவார். இது 1, 2, 3ன்னு எண்ணி போடுவார். ஹிந்தி. அந்த ஹிந்தியில தேரா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். தேரானா 13. அந்த ஒரே ஒரு வார்த்தை. அப்படியே ஞானம் வந்துருது. அதனால அவர் கடைய விட்டுட்டு ஓடிடுறாரு. துறவற எய்தறன்னு விட்டுறாரு. இது வெற்றி கிடையாது. ஆன்மீகத்துல தான் வெற்றி. உடனே கடைய விட்டு ஓடிடுறாரு. அந்த மாதிரியாக நமக்கு வந்து அ வெ ஆன்மீகத்துல வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணம், ஒரு சங்கல்பம் பிரபஞ்சத்துல வான்காந்த தளத்துல நம்ம போட்டுட்டோம்னா, நிச்சயமாக ஒரு நாள் இல்லை என்றாலும், இன்னொரு நாளைக்கு நம்ம ஆன்மீகத்துல வந்து வெற்றி அடையலாம். அப்படின்னு வந்து சுவாமிஜி சொல்றார். அதுதான் வந்து ஞானியாக மாறுவதுதான் வெற்றி அடைதல் அப்படின்னு வருது. ஆக வெற்றி என்பது என்ன டெஃபினிஷன் கேட்டீங்கன்னா, எந்த நிலையில இருந்தாலும் ஒருத்தர் பணம், செல்வம் படைத்தவரா இருக்கலாம். பெரிய தொழில் அதிபராக இருக்கலாம். அப்புறம் வந்து நான் வந்து ப பல வேலைகள் செய்றேன். பல கம்பெனிகள் பல நாடுகள்ல இருக்கு. அப்படின்னு அவர ரொம்ப இதுதான் என்னோட வாழ்வினுடைய வெற்றி அப்படின்னு அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன நினைத்துக் கொண்டிருந்தாலும், அது வந்து இதெல்லாம் வெற்றி கிடையாது. ஆன்மீகத்தில வெற்றி அடைய வேண்டும். அதுதான் வந்து வெற்றி. அப்பதான் வாழ்வு அமைதியா இருக்கும். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, தொழில் அதிபராக இருந்தாலும் சரி, எப்ப நம்ம ஆன்மீகத்தில வெற்றி அடைகிறோமோ, அப்பதான் நம்ம மனசு அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஆன்மீகத்தில் அடையக்கூடிய வெற்றி தான் வெற்றி. சரிங்க. இப்ப நம்ம தலைப்பு வந்து என்ன? வெற்றியும் தோல்வியும் இல்லீங்களா? அப்ப வந்து இதுவரை வெற்றினா என்னன்னு சிந்தித்து பார்த்துட்டோம். அப்ப தோல்வினா என்ன? இதுவரை சிந்தித்த வழிமுறைகளை எத்தன அப்ப அந்த உடல்நலம், மனவளம் எல்லாம் சிந்திச்சோம் இல்லையா? அப்புறமா வந்து ஞானி ஆறதுக்கு மனம் இயக்க இயல்பு அறிதல், நான் யார், மனிதரிடையே மனிதராக அதெல்லாம் சிந்திச்சோம்ல. அந்த சிந்தனையில ஒன்று கூட நம்ம வாழ்க்கையில பின்பற்றவில்லை என்றால், அந்த பின்பற்றாமல் நம் வாழ்க்கையை நடத்தினோமானால், நமக்கு வாழ்க்கை முழுவதுமே தோல்விதான். அதுதாங்க தோல்வி. வேற எதுவுமே தோல்வி இல்ல. ஆக ஆன்மீகத்தில் வெற்றி அடைய நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். சாதிக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். சாதிக்க முடியும் என்ற விடாமுயற்சி வேண்டும். ஏன்னா, இந்த விடாமுயற்சி இருந்தாலே நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஆன்மீகத்துல வெற்றி அடைந்தலாம். அப்ப விடாமுயற்சி வேண்டும். அந்த விடாமுயற்சிக்கு வந்து நமக்கு மகரிஷி கொடுத்த வழிமுறைகளை பின்பற்றுதல் வேண்டும். அப்படி நம்ம பின்பற்றி வாழ்க்கையை நாம் நடத்தினோமானால், நம் வாழ்வு தோல்வியே இல்லாத தோல்வியே இல்லாத வெற்றி மிக்க வாழ்வாகும் என்று கூறி
வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன்.